அப்பாடா, நல்லா ஏசி குளு குளுன்னு இருக்கு. கிளைமேட்டு நல்லா இருக்கு. எங்க போன அவ? அடி சங்கீதா, எங்கடி போன? என்னையா? ஒன்னத்தான் மவளே, லவ் மூட்ல இருக்கியோ இப்ப? சங்கீதா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. ஆளையும் மண்டையும் பாரு. நான் பிறந்த கிழமைய கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்ப லவ்ஸ் கேக்குதா? லவ்ஸு வரேன். என்ன இப்படியே என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? ராத்திரி நேரத்து பூஜரி. உட்காரு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? என்ன என் மேல கோவமா? பின்ன சாரிடி, மாமாவுக்கு மறந்து போச்சு. அப்படியா? சரி, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் மாமா. அதுக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க நைட்டு கேட்டதெல்லாம் நடக்கும். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. என்ன சீக்கிரம் கேளுடி. அப்படின்னு உனக்கு இப்ப இருக்குடா. அதாவது தங்கச்சி இருக்கால, பூங்குடி. ஆமா பூங்குடி தான். அவளுக்கு என்னடி இப்ப? இல்ல, நீங்க என்னை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. ஆமாண்டி, அப்ப என் தங்கச்சி பூங்குடி தானே பிங்க் கலர்ல பாவாடை தாவணிய போட்டுக்கிட்டு சூப்பரா இருந்தாலே. அது இல்ல மாமா, கொஸ்டின் தானே பார்த்தேன். இவ்வளோ ஈஸியான கொஸ்டினா நீ வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர்ல புடவை கட்டியிருந்தேன் சொல்லுங்க பாப்போம். அவனை இப்ப சொல்லுடா பாப்போம். ஆத்தி, நம்ம எங்க இவளை பார்த்தோம்? தங்கச்சி தான் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அவளைதான் அம்புட்டு நேரம் பார்த்துக்கிட்டே கிடந்தேன். அப்புறம் தான் இவன்னு சொன்னாவ. சரி, நம்ம வீதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாலியும் கட்டிவிட்டேன். இவளை 7 எடுத்து கூட நம்ம பார்க்கலையே. இப்ப இவ என்ன புடவை கட்டி இருந்தாலும் என்னத்த சொல்றது? மாமா, இப்ப சொல்லுங்க, நான் என்ன கலர்ல புடவை கட்டியிருந்தேன் நீங்க சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மாமா, நீங்க சொல்லுங்க. அதாவது நீ என்ன புடவை தெரியுமா கட்டியிருந்த? தங்கச்சி பிங்க் கலர்ல புடவை கட்டியிருந்தா, அக்கா கண்டிப்பா அதுக்கு மேட்சா ஊதா கலர்ல தான் கட்டியிருப்பா. ஊதா கலர்னே சொல்லி வைப்போம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாப்போம். நீ ப்ளூ கலர்ல தானே சாரி கட்டியிருந்த. ஆத்தி, என் மாமா கரெக்டா சொல்லிட்டார்ல. நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் மாமா. தங்கச்சியை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் புடவை கட்டியிருந்த கலரை கூட கரெக்டா சொல்றீங்களே. தட் இஸ் மணிகண்டன். தங்கம், என் தங்க ராசா. உன்னோட கேம்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப வரியா தூங்கலாம்? மாமா, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் மாமா. என்னம்மா நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு வைங்க, என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி கேளு, கண்டிப்பா அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமா, நான் எப்படி கரெக்டா ப்ளூ கலர் தான் கட்டியிருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? நான் அந்த கலர்ல அழகா இருந்தேனா? சே, உன் தங்கச்சி பிங்க் கலர்ல கட்டியிருந்தா அதுக்கு மேட்சிங்கா தான் நீ போடுவேன்னு எப்பவுமே சொல்லியிருக்கியா? பிங்க்குக்கு ப்ளூ தான் மேட்சிங்கா இருக்கும், அதனாலதான் ப்ளூன்னு அடிச்சு விட்டேன். ஆத்தி, கரெக்டா சொல்லிட்டோம்னு உண்மையை உளறிட்டோமோ? நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன். ஆளையும் மண்டையும் பாரு, 4 முடிய வச்சுக்கிட்டு நானே உனக்கு ஓவரு. இதுல என் தங்கச்சி வேற உனக்கு கேக்குதா? உன்னைய வேணாடி அவனே தங்கச்சி கேக்குது. தங்கச்சி ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு நடக்கிற ஈவெண்ட்ல ஒழுங்கா சொல்றேன். எதையாவது சொதப்பி வச்ச அவனை அங்கேயே பொழந்துரு. உனைய யாருன்னு நினைச்ச? காரைக்குடி சைடுடா, காரைக்குடி சைடு போய் கேட்டு பாரு, அங்க உள்ள பிள்ளைங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு. வந்துட்டான். அம்மா, ஒரு சைடு வாயே கோணிக்குச்சே. அப்பவே சொன்ன இவ வேணான்னு. இவ தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு அப்பவே சொன்ன கேட்டாயலா? நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்குதுங்க பாரு, அம்மா அப்பான்னு. அதுங்க என்னைக்கு பிள்ளைங்க பேசுறத கேட்டிருக்குங்க. அதுங்க இஷ்டத்துக்கு தான் ஆடிக்குதுங்க. ராட்சசியை பிடிச்சி கட்டி வச்சுட்டு என் உயிரை வாங்குதுங்க. சே, என்ன தேனு, தூக்கம் வரலையா? இல்ல மாமா, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான்.
நினைச்சு கூட பார்க்கல எனக்கு குழந்தை தங்கும்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் டெய்லியும் போய் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரேன்ல, சாமி கண்டிப்பா நம்மளை கைவிடாது. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்குடி? கண்டிப்பா நீங்க இல்லாம நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கவே முடியாது. என்ன லூசு மாதிரி பேசுற? ஹஸ்பண்ட்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீ எனக்காக இவ்வளவு பண்ணும்போது நான் இதை கூட பண்ண மாட்டேனா? என்ன மாமா நீங்க எப்படி பேசுறீங்க? ஆமா தேனு, என் மேல குறைய வச்சுக்கிட்டு உன்னை எத்தனை வாட்டி எங்க அம்மா முன்னாடி திட்டு வாங்க வச்சிருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொன்றுச்சு. பாவம் அவ உன்னை நம்பி தானே வந்திருக்கா, நம்ம தானே நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? முதல்ல உன்னை திட்டும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆஹா, நம்ம மேல உள்ள குறை யாருக்குமே தெரியல, இவ்வளவுதானே திட்டுறாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா உன்னை ஒவ்வொரு வாட்டியும் குத்தி குத்தி காமிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வலிச்சது. ஆனா அப்ப கூட நீ ஒரு வார்த்தை கூட என்னை காட்டி கொடுக்கவே இல்லை. எனக்காக நீ இவ்வளவு பண்ணும்போது உனக்காக நான் ஏன் எதுவும் பண்ணாம இருக்கேன்னு யோசிக்க தோணுச்சு. அதுதான் தேனு எப்படி தூரம் கொண்டு வந்திருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், உன் அளவுக்கு பொறுமையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எங்க அத்தை உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. புருஷனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நல்லா சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. எங்க அம்மா போறாங்க, எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ அதெல்லாம் எதுவும் காதுல வாங்கிக்காத என்ன? சரிங்க மாமா. இங்க பாருத்தேன்னு, உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை உடனே மாமா கிட்ட சொல்லிடு. சொல்லிட்டா நான் போய் குடுக்குடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவேல. இதே மாதிரி நீ என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அம்மா உன்னை என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கணும். சரி தேனு, உனக்கு இப்போ எதுவும் பசிக்குதா? இல்லை மாமா பசிக்கல. இவ்வளோ நேரம் என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி எனக்கு பசிக்கும்? என்னமே நல்லா சாப்பிடணும், என்ன தெம்பா இருக்கணும். வயிற்றுக்குள்ளார என் பாப்பா இருக்குல்ல, இப்போ உங்கள் பாப்பாவுக்காக தான் எனக்கு ஊட்டி விட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் இப்படி தோளில் படுத்துக்கிட்டே பேசு, நல்லா தான் இருக்கு. சரி சொல்லுங்க, உங்கள் பாப்பாவுக்காக தானே என்னை இப்படி நல்லா பார்த்துக்கிறீங்க. பாப்பா இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி என்னை கண்டுக்க கூட மாட்டீங்கல்ல. நீ தாண்டி என்னோட மொத்த பாப்பா. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துங்க. அப்படி அடி தங்க குட்டி, பாப்பா செல்லத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க. போய் நைட் எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வா. அச்சோ, பரோட்டாலாம் குட்டி பாப்பா சாப்பிடவே கூடாது, அதுவும் செரிமானம் ஆகாது. மாமா நீங்க தானே சொன்னீங்க உனக்கு எது பிடிக்குதோ சொல்லு வாங்கி தரேன்னு. பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கேடு தானே, அதனால தான் சொன்னேன். அதுவும் வயிற்றுக்குள்ளார இன்னும் ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அதுவும் சாப்பிட வேணாமா? நல்லா ஹெல்த்தியானதா பாப்பா கேட்பியா? நான் போய் குடுக்குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேனா? எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கு. நான் வேணா கோதுமையில பரோட்டா வேணா வாங்கிட்டு வரட்டுமா? சரி. என் செல்லம், வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. மாமா நான்வெஜ் குருமாவும் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. சரிடி. தேனு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல வரல. ஹாஸ்பிட்டல் போனீங்களே, என்ன சொன்னாங்க டாக்டர்? அது எங்க அம்மா கிட்ட கையல் கிட்ட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. நானா சொல்ற வரைக்கும் நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. கேட்டாங்கன்னா கூட சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. என்னம்மா சொன்னாங்க? அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ளீடிங் லைட்டாக தான் பட்டிருக்கு, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ குழந்தை இருக்கா? அம்மா கிட்ட சொல்லாத தேனு. இல்லத்த, அதெல்லாம் எதுவும் செக் பண்ணல. இப்போ குழந்தை இருக்கா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியலத்த. அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னை செக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுத்த. ப்ளீடிங் ஆச்சா, நரம்புல மட்டும் ஊசி போட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ளீடிங் நின்றுச்சுத்த. அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லலை, நானும் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கலத்த. அப்புறமா 1 வீக் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க போல. ஆக குழந்தைக்கு எதுவும் ஆகலை. நீ 28 நாள்லேயே தீட்டாயிடுவ. இன்னைக்கு 29வது நாள் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ கன்ஃபார்மா குழந்தை இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ளீடிங் ஆகி நிப்பாட்டுறாங்கன்னா அப்போ குழந்தை இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்னன்னு எனக்கு தெரியலங்கத்த. ஏன் தேனு, அந்த பையன் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னானா? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லத்த. அவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாரா சொல்லுங்க? உங்ககிட்ட சொன்னா சந்தோஷம் தானே படுவீங்க. ஆமா, அப்புறமே ஏன் அந்த பையன் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான்? நீ எதுவும் சொல்லி கொடுத்தியா? சொல்லு தேனு, நீ எதுவும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தியான்னு கேட்டேன். அத்த, நான் ஏன் போய் சொல்லி கொடுக்க போறேன்? நீ சொல்லி கொடுத்ததான் அந்த பையன் இந்த ஆட்டம் ஆடான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அத்த, நான் எதுவுமே சொல்லல அத்த. அது சரி இருக்கட்டும், இப்ப எங்க நடு ஜாமத்துல குடுக்குடுன்னு ஓடுறான்? அது ஒன்னத்தான் கேக்குறேன், எங்க போறான்னு கேட்டேன். அது வந்து ஏதோ ஆபீஸ்லயா? இல்லத்த, ஆபீஸோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல. யாரு? சுரேஷ். சுரேஷா? ஆமாத்தான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவர் தான் ஃபோன் பண்ணி ஏதோ வேலை இருக்கு, ஒரு நிமிஷம் இங்கே வெளியில வான்னு கூப்பிட்டாரு. அவரை பார்க்க தான் வேக வேகமா ஓடுறாரு அத்த. இல்லையே, ஏதோ குழம்பு கிளம்பு வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொன்ன மாதிரில காதுல விழுந்துச்சு. இல்லத்த, நான் தான் சாப்பிட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் அதை போய் வாங்கிட்டு வர சொல்ல போறேன்? என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டியா 2 பேரும். எம்புட்டு நாள் தான் மறைச்சு வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னத்த இருக்கு? டாக்டர் எங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. அவருக்கு தான் எல்லாம் தெரியும். வேணா அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளுங்களேன். ஏண்டி அவன் கேட்டா சொல்ல மாட்டாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவன் கூட மூட்டி விடுறியா நீ? சேச்சா, நான் அப்படி சொல்ல வரலத்த. டாக்டர் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. நான் ரூம்ல படுத்திருந்தேன். செக் மட்டும் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே டாக்டர் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அதனாலதான். சரி, அப்ப நீ எதுவும் கேட்கலையா? நீ எதுவும் வீட்டுக்கார கேட்காமையா வந்த? அது கேட்டேன் அத்தை. அதான் ப்ளீடிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்களாமா அப்படின்னு சொன்னார். குழந்தை விஷயம்னு கேட்டேன். அவர் எனக்கும் தெரியலப்பா, ஒன்றும் சொல்லலை, இப்போதைக்கு எதுவும் அவங்க வாயை திறந்து சொல்லலை, அமைதியாக தான் இருக்காங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கதை சொல்றீங்கடி எல்லாம். அத்தை சத்தியமாக சொல்கிறேன் அத்தை, இதுதான் தான் நடந்துச்சு. இப்போ குழந்தை தரிச்சிருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் போய் சொல்லிட்டு பின்னாடி குழந்தை இல்லைன்னா திரும்பி நீங்கள் தானே எங்களை திட்டுவீங்க. அதை நினச்சிட்டு தான் அவர் எதுவும் சொல்லாமல் இருக்காரோ என்னமோ. 28 29 நாள்ல என்ன தெரிஞ்சிட போகுது சொல்லுங்க? நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க குழந்தையெல்லாம் 28 நாள்லலாம் தெரியாதுன்னு. உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தான் சீக்கிரமா தெரியும்? என்னையவே மடக்க பார்க்குறேன். நீ சொல்றது சரிதான். சரி சரி, அந்த பையன் வந்தோடனே கதவை பூட்டிட்டு வந்து படுக்கிறியா? சரிங்க தான், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் படுங்க. எங்க படுக்கிறது? அதான் அந்த பையன் இருக்கானே நையா நையான்னு கத்துறதுக்கு. பகல் ஃபுல்லா கிச்சன்ல வேலை, நைட்டு ஃபுல்லா அவன் கூட ரோதனை, எல்லாம் எனக்கு தேவைதான். சரிம்மா, நீ நல்லா நிம்மதியா படுத்து தூங்க. என்ன இன்னமே அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருப்பானா, போகவே மாட்டேன்னு சொல்லிவிட்டான். சரிங்க தே. நீ உட்காந்து மணிக்கே சாப்பிடு, நான் கிளம்புறேன். எனக்கு கை கால்லாம் வலிக்குது வேலை செஞ்சு வேலை செஞ்சு. நல்ல வேலை வாய் வழியா வந்துருச்சு. நான் மட்டும் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அத்தைகிட்ட சொல்லியிருந்தேன், அவ்வளோதான் மாமா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாரு. நல்ல வேலை மாமா சொன்னது ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பா சாமி, எப்படிலாம் துருவி துருவி கேட்குறாங்கப்பா. ஆனால் என்ன பண்ணாலும் என்னையவே தான் குறை சொல்கிறாங்க. சே, இம்புட்டு தூரம் வேலை செஞ்சுதான் எனக்கு ப்ளீடிங்கே ஆயிருக்கு. அதை சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா மாமியார் இப்படி தான் இருப்பாங்க போல. சே, அச்சச்சோ, நான் வேற பரோட்டா நைட்டு நேரத்தில் கேட்டிருக்கேன். மாமா எனக்கு வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வேற நான் சமாளிக்கணுமே. இனிமேட்டு நைட்டு நேரத்தில் மாமா கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. பகலில் கேட்கறதோட சரின்னு விட்டுறணும். நம்ம அங்கே போய் நிற்போம். அப்போ தான் மாமா வாங்கிட்டு வரதை மறைச்சி எடுத்துகிட்டு வர முடியும். அத்தா. சொல்லு கீதா. நிஜமாவாத்தா? என்னடி? இல்ல, என்னைய பிறந்தோடனே உங்க கையில தான் கொடுத்தாங்களா? ஆமா, நீ வேணா உங்க அப்பாட்ட கேட்டு பாரு. நான் தான் உன்னை முதல்ல வாங்கினேன். ஏன் தெரியுமா? ஏன்? எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உங்க அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா அது என் பையனுக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அதனால நான் தான் வாங்குவேன்னு அடம் பிடிச்சி வாங்கினேன். உங்க அப்பா கூட கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இல்ல மாமா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைட்டா பிடிச்சிக்கிட்டேன் தெரியுமா. இப்போவும் அப்படித்தான். மாமா கிட்ட சொல்லியிருக்கேன், உங்க பொண்ணை நான் எப்பவுமே கண் கலங்க விட மாட்டேன், நான் டைட்டா பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி சரி. கீதா, சொல்லுங்க அத்தா. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஏ, 3 பேர்ல நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஏன் உனக்கு ஹாப்பியா இல்ல? ஹாப்பியா இருக்கத்தா. நான் கூட இங்க வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு நினைச்சேன். நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஏத்தா, இதே மாதிரி அடிக்கடி நம்ம டூர் வரலாமா? சொல்லிட்டீல, வந்துட்டா போச்சு. ஆமாத்தா. எங்க ஏதோ கிஃப்ட் அனுப்புறேன்னாங்க. அனுப்பிட்டாங்களே. எங்க நான் பார்க்கவே இல்லையே. நான் வந்தவொடனே பார்த்துட்டேன். ஃப்ராடு, எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தோ அங்கதான் இருக்கு, போய் பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்கத்தா. என்னைக்கும் இதே மாதிரி நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் கீதா, அதுதான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு இன்னும் என்னென்ன ஈவெண்ட் வைக்க போறாங்கன்னு தெரியல, இதுக்கே அசதியா இருக்கு. என்னம்மா, எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். ஓபன் பண்ணாமே இருக்கு. நீயே ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன். சரி, ஓபன் பண்ணி பாரு. சரிங்கத்தா. என்னதுத்தா இது? இது பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு. ஓ, சென்ட்டா? ஆமாத்தா, ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் போல. எடு பாப்போம். இந்தாங்க. நல்லா இருக்காத்தா வாசனை? நல்லா இருக்கு கீதா. எப்படியோ காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே அத்தா, இதை பத்திரமா வச்சிருங்க. நம்ம எங்கேயாவது வெளியில போனா சேமா போட்டுக்கலாம். போட்டுக்கலாமே. எனக்கு தூக்கமா வருது. என்னடி தூக்கம் வருதுன்னு சொல்ற? அத்தா, நைட்டு தூங்க தானே போறோம், வேற என்ன பண்ணணும்? அடியே, நீ தூங்க வைக்கிறதுக்காடி அங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? அத்தா, அங்க இருந்து ட்ரெயின்ல வந்ததுனால ஒரே அசதியா இருக்காத்தா. நான் பேசாம தூங்கட்டுமா? இந்த பாருங்க, இந்த புடவையெல்லாம் கழட்டி வைக்கவே லேட் ஆயிடும். உங்களுக்கு என்ன, சீக்கிரமா எல்லாம் கழட்டி போட்டுட்டு தூங்கிடுவீங்க.
ஆனால் நான் அப்படியா இந்த ஜுவல்ஸை கழட்டணும், புடவையை கழட்டணும், எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் தூங்கணும். நான் இன்னும் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன எதுக்கு இப்போ பல்ல காட்டுறீங்க? நீ எதுக்கு டீச்சர்லாம் கஷ்டப்படுற? புரியலையே. இல்ல இந்த ஜுவல்ஸு இதெல்லாம் கலட்டுறதுக்கு நீ எதுக்கு கஷ்டப்படுற? அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறேன். ஐயடா, ஒரு ஆணியும் பிடுங்க வேணா, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன கீதா, இதுவும் என் வேலை தானே. பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இப்ப கோச்சுக்கிட்டு இருக்க? பின்ன வீட்டில் அந்த தோச்ச தவளை காய வைங்கன்னு சொன்னதுக்கு என்ன கோவப்பட்டீங்க? நான் என்னைக்கு கோவப்பட்டேன்? உங்க டவலை நீங்க காய வச்சீங்க, என் டவல் தானே, கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போடுங்கன்னு சொன்னதுக்கு நீயே வந்து போடுக்கிட்டா அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாண்டி சொன்னேன். அப்பதான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்ல, அதனால எடுத்து வைக்க சொன்னேன். இதுல என்ன இருக்கு தப்பு? அப்ப மட்டும் டவல் காய வைக்க மட்டும் வரல, இப்ப மட்டும் எனக்கு ட்ரெஸ் கழட்டி விடுறதுக்காக நீங்க வரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடி பாவி, எதுக்கு எதை வச்சுட்டு முடிச்சு போடுற? அப்ப நான் சொன்னதுக்கு செய்ய மாட்டேன் நீங்க தானே சொன்னீங்க. அதனால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நானே என்னை பாத்துக்கிறேன், சரியா? ஒழுப்படுத்தவளே, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போய் படுங்க போங்க. இப்ப என்ன உனக்கு? நான் வழிய வந்தா நீ இப்படித்தானே பண்ணுவ. சரிடி, நான் போய் படுக்க போறேன். நீயா வந்து இப்ப என்னை கூப்பிட போறியா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கிட்டு. என்ன இந்த மனுஷன் போன உடனே போயிட்டாரு? எப்பவும் நம்ம கிட்ட கெஞ்சுவாரு, இப்ப என்ன உடனே ஓடிட்டாரு? சரி போவோம், நம்ம அத்தான் தானே, பாத்துக்கலாம். மாவள, நீயா வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் வந்து படுக்கவே மாட்டேன்டி. ஐயோ, மைனருக்கு ரொம்ப தான் பொத்துக்கிட்டு போக வருது. வந்து படுக்க வேண்டியதுதானே, எம்பிட்டு நேரமா முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறது. ஃப்ராடு. என்ன? இல்ல, நைட் ஆகுது. ஆயிட்டு போட்டோம். எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் லைட் போட்டிருக்கேன். ஐயோ, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்பதான் தூங்குறது? ஆமா இங்க நீ தூங்குறதுக்காக தானே வந்திருக்க. ஆமா, நைட்டு யார் தான் முடிச்சுக்கிட்டு இருப்பா உங்களை மாதிரி? சரி, நானே முடிச்சிருக்கேன், நீ பேசாம படுத்து தூங்கு. லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நான் தூங்குவேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் என்னை உட்கார்ந்துருக்க சொல்றியா? அப்ப நீங்களும் வேணாண்டி சொல்லாத, அவனே எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுடான்னு சொல்லணும். அது வரைக்கும் நீ உட்காந்துருப்ப, அப்படிதானே? எம்பிட்டு நேரம் தான் நீ உட்காந்துருக்க, நானும் பாக்குறேன். என்னது என்னமோ சொல்ல வந்த? அது வேற ஒண்ணும் இல்லத்தான், நீங்க முழிச்சிருங்க, நான் போய் தூங்குறேன். அடி, லைட் போட்டிருக்க தூங்க மாட்டேன்னு சொன்ன. அது நம்ம வீட்டில் தான். இங்கெல்லாம் பேய் பிசாசெல்லாம் வரும், ஆள் நடமாட்டம்லாம் நிறைய கிடக்குது. எனக்கு சேஃப்டி வேணாமா? நீங்கள் முடிச்சிருக்கிறது எனக்கு நல்லது தானே. மவளே, அதனால உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குங்க. எனக்கு இப்போ தூக்கம் வருது, அதனால நான் தூங்க போகிறேன். இதுவும் இல்லாமல் பெட்டு வேற கொஞ்சம் குட்டியாக இருக்கா, எனக்கே புருண்டு படுக்கிறதுக்கெலாம் பத்தாது. இதில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு தூங்குங்க, இந்த பெட்டில் நானே படுத்துக்கிறேன். அடிங்க. ஓகே, குட் நைட் அத்தா. அடி பாவி, கூப்பிடுவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு ஜாலியா தூங்க போயிட்டா. இதுல என்னைய வாட்ச்மேன் வேலை பார்க்க விட்டுட்டாள் இவ. சரி, இப்ப என்ன பண்றது? கெடாமாடு அது பாட்டுக்கு தூங்குது. நம்மள வந்து ஏதாவது பேசி கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிட மாட்டா போலயே. அப்படியே விட்டுட்டானா இதுலயே உட்காந்து நம்மளுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்பா சாமி, பேசாம போய் படுத்துருவோம், அதுதான் நம்மளுக்கும் நல்லது. கேட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சுப்போம். அடி பாவி, புருஷன் இங்கட அக்கடான்னு உட்காந்துருக்கான், இவ பாட்டுக்கு தூங்குறா பாரு. சண்டாளி நீங்க இருடி வரேன். என்ன ஒரு சவுண்டையும் காணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? முழிச்சு பாப்போமா? அட பாவி, பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். எனக்கு என்ன வந்துச்சு? சரியான ஈகோ, திமுறு பிடிச்சவன். கொஞ்சம் பொண்டாட்டியை கொஞ்சம் தான் வரப்போறேன், நானே வந்து தாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? 2 வாட்டி கெஞ்சினாதான் என்னவா? ஃப்ராடு. ஆத்தியே முடிச்சிட்டான். ஒருவேளை இவ உண்மையாலுமே தூங்கிட்டாலோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பதான் ஏதோ முடிச்சிருக்க மாதிரி நான் பார்த்தேனே. சண்டாளி எனக்கு மேவாடி நடிக்கிற. ஓ வரேன். ஆஷிகா டார்லிங். எது ஆசிகாவா? ஆஷிகா டார்லிங், உன்னை எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமா? ஃப்ராடு. என்ன பண்றது, ஸ்கூல் படிக்கும் போது உன்னை லவ் பண்ணது. அட பாவி. அதுக்கப்புறம் கீதா தான் எனக்குன்னு சொல்லி எங்க மாமா கட்டி வச்சிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட உன்னை பார்த்தேன்டி. ஐயோட, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி வாடி வலிக்கு. என்ன யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்டயும் பேசலையே. ஏய் ஃப்ராடு,
யாருக்கிட்டேயோ இல்லை, யாரையோ நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏஜிந்தா 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 விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டு சொல்லும். உங்களைத்தான் கேட்குறேன், யாரவ? எவ யாரு? ரொம்ப திமிரோ? யாரோ ஆசிகா ஆசிகான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க, யாரவன்னு கேட்டேன். ஓ அவளா? ஓ, அப்ப அவளை முன்னாடியே தெரியுமா? தெரியும் கீதா. அவ வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட சேர்ந்து படிச்சா. நல்ல பொண்ணு தெரியுமா. எனக்காக ஹோம்ஒர்க்லாம் எழுதி கொடுப்பா. என்ன பண்றது, முஸ்லீம்ல டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லனா? இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆஷிகாவே கட்டிக்கிட்டு அழுவுங்க. போனா போதுன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னு இவ்வளவு தூரம் வந்தேன் பாருங்க, என்னைய சொல்லணும். இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்ல, இம்புட்டு நேரம் உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கிடந்த. இப்ப நான் ஒரு பொண்ணு பேரை சொல்லவும் உடனே முடிச்சு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டேன். அது எப்படி? அதுங்கிட்ட உனக்கு தூக்கம் போயிடுச்சா? என்ன? இல்ல, உனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சான்னு கேட்டேன். இல்லையே, எனக்கு தூக்கம் வருதுப்பா. அப்படி அடி சொல்லும். சரி நீ தூங்கு. என்ன தூங்க வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு ஒரு ஆசிகா சுஸ்மிதா கிடைக்காமலாம் போயிடுவா. இங்க நல்ல அழகழகான ஃபிகருங்கெல்லாம் இருக்குங்க. நைட்டு நேரம் வேற பத்தியா? இப்பதான் பால்கனில எட்டி பார்த்தேன். என்னத பாத்தீங்க? இங்கிட்ட ஸ்விம்மிங் பூல்ல 2 அழகான கேர்ள்ஸ் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ராடு. நான் அப்படிப்பட்ட பையன் இல்லடி. ஆமா, சொல்லிக்கிட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க கூட என்னை குளிக்கிறதுக்கு பாதுகாப்புக்கு கூப்பிட்டாங்கடி. நான் தான் இல்லை, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் எவ்வளோ நல்ல பிள்ளை பத்தியா? உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, நீ எப்படிப்பட்ட தில்லாலங்கடின்னு. உன் மேல சத்தியமாடி. சீப்ப, என்னடி கீதா என்னை இப்படி நினைச்சிட்ட? நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு தெரிஞ்சுமே நீ வந்து ஆஷிகா அது இதுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. உண்மையாலுமே நான் தூங்கிட்டேன்னு வையே, அவ்வளவுதான் போலையே நீனு. நீ நம்பிட்ட அப்படிதானே? ஃப்ராடு. என்னடி, நான் ட்ரெஸ்ஸை கழட்டி விடுறேன், நான் இது பண்ணி விடுறேன்னா நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற. ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ போடி, நான் கழட்டி விட வேண்டிய அப்படின்னு சொல்லி நீ தான் பண்ணணும். எத்தனை வாட்டி தான் கெஞ்ச விடுவ? யார்கிட்ட கெஞ்ச போற? உன் ஒய்ஃப் கிட்ட தானே. இப்பவே நீ சலிச்சுக்கிட்டீன்னா இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு. அப்பெல்லாம் நீ இப்படிதான் நடந்துப்பியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போடா, வர என்னையெல்லாம் உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல. சே அப்படிலாம் இல்லடி. அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா நான் பாட்டுக்கு இருந்திருக்க மாட்டேன். எதுக்கு தேவையில்லாம உன்னை உங்களுக்கணும்? ஆமா, நீ அப்படித்தான். என்னைய வர உனக்கு பிடிக்காம போச்சுல்ல. நான் உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்த. நான் உனக்கு கிடைச்சோன்னே உடனே ஆசிகா அனுசியா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்ட. ஏண்டி கீதா, உன்னை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, போ. சரி நீ சொல்லு, எப்படி நிரூபிக்கிறது? நீ ஒன்றும் நிரூபிக்க வேண்டாம், எனக்கே நல்லா தெரியுது. உனக்கு நான் கிடைச்சிட்டேன், அதனால தானே நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. முன்னாடிலாம் எத்தனை வாட்டி வேணாலும் நீ என்னைகிட்ட கெஞ்சுவ. சும்மா ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு சண்டை போட்டதுக்கு நீ பாட்டுக்கு போடின்னு போயிட்ட. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊக்கு கீக்கெல்லாம் கழட்டினேன் தெரியுமா? நீ ஏன் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தா தானே வந்து ஒரு ஹெல்ப்பாவது பண்ணியா நீனு? போ, உனக்கு அவ்வளோதான் என் மேலே இருக்கிற லவ். என் செல்லம், அப்படிலாம் இல்லடி தங்கம். இப்படி கொஞ்ச நாள் மட்டும் நான் வந்துடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். வா, என் செல்ல குடியில வா. வரமாட்டேன், போடா. வாடி. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்பில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. ஏறத்தனும் செம்பா வெளியில போனாலே வந்துட்டாளா? அவெல்லாம் வந்து சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அப்படி எங்க தான் போயிருப்பா? அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ராஜா பையன் வந்துட்டானா? இன்னும் வரலங்க. எங்க போயிட்டா அந்த பையன்? மணி 9:30 ஆகுது. அதெல்லாம் நான் போன் அடிச்சுட்டேன், வந்துகிட்டே இருக்கேன் பெரியமான்னு சொன்னான். பாவம் இந்த ஜீவா பிள்ளை, அதுவும் போன் அடிச்சிருக்கு, எடுக்கவே இல்லைன்னு தான் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அப்புறம் நான் போன் அடிச்சேன், உடனே எடுத்துட்டான். ரொம்ப கொழுப்பு தான் அந்த பையலுக்கு. அதாங்க, ஜீவா இருக்கிற ரூம்ல இந்த பையன் இருக்க மாட்டானா. அப்புறம் வேற எங்க இருக்க போறானா? இன்னும் 2 ரூம் எக்ஸ்ட்ரா கிடக்குதுல்ல, அதுல வந்து படுத்துக்கலான்னு பாக்குறான். கிறுக்கு பையன். விட்டுறாத ரத்னம். ஆமாங்க, பாவம்
அந்த பிள்ளைய சொல்ல வரதையும் கேட்காம வேணுக்குன்னே பழி வாங்குறான் அந்த பையன். சரி விடு, கஷ்டப்பட்டிருக்கான்ல. கஷ்டப்பட்டிருக்கான் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவளை திருப்பி கஷ்டப்படுத்தினா எல்லாம் சரியாயிருமா? அது எங்க அந்த பயலுக்கு புரியுது? அதான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? ஆமாங்க, நீங்க பேசாண்டு போய் படுங்க. எதா இருந்தாலும் நான் நாளைக்கு காலையில உங்கள்கிட்ட சொல்றேன். அப்படியா? சரி. லேட்டாவா வரப்போற? லேட்டா ஆண்டி. என்னத்தா? ராஜா வந்துட்டானா? இல்லத்தா, இன்னும் வரல. ஆண்டி நீங்கள் வேணா போய் படுங்க. அவன் வந்தோடனே நான் கதவை திறந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ சொன்னோடனே அவன் வந்துடுவான் பாரு. இல்லை ஆண்டி. இங்க பாரு ஜீவா, அவன் வரவே மாட்டான். நீ என்னதான் போய் வளைக்க பேசினாலும் அவன் வரமாட்டான். நீ உன் பாட்டுக்கு நீ திமுறா இரு. உன்கிட்ட பிடிச்சது அதுதானே? ஆமாம், இருந்தாலும் நீ திமுறா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி வளைக்க போயிட்டு இருந்த, சத்தியமா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ கெஞ்சின அந்த பையன் ரொம்ப மிஞ்சிக்கிட்டு போயிடுவான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அதனால தான் சொல்றேன், நீ போய் படு. இல்லை ஆண்டி, எப்படி அப்புறம் அவனா வருவான்? வீட்டில் தான் 2 ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த ரூமில் போய் படுத்துக்கிட்டானா? அதெல்லாம் அவன் ஒன்றும் படுக்க மாட்டான். அவனோட வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? என்னது அது? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி சொல்கிறீங்க, நான் போய் படுக்கிறேன். கண்டிப்பா நடக்கும் பாரு. அவனே ரூமுக்கு வந்து படுக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நீ போ ஜீவா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க ஆண்டி, நான் போய் படுக்கிறேன். ம், சரி. குட் நைட் ஆண்டி. குட் நைட், குட் நைட். அப்படி என்ன வீக்னஸ் பாயிண்ட்டாக இருக்கும்? அவன் எதுக்கும் அசர மாட்டானே. என்ன ஒன்று, ரூமில் குட்டியாக பல்பாவது எரியணும்னு சொல்லுவான், இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அதெல்லாமா வீக்னஸ் பாயிண்ட்டாக இருக்கும்? சே, ஆண்டி எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாள் அவன் கூட தான் இருக்கேன், அவனோட வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு எனக்கு தெரியலையே. சரி பார்ப்போம் ஆண்டி என்ன தான் பண்ணுறாங்கன்னு. சத்தியமாக தூங்கிடக்கூடாதுப்பா. அவன் வந்து படுக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய் ராஜா, இன்னைக்கு நீ வருவீல, நீ எப்படி ரூம்ல போய் படுக்காம இருக்கன்னு நானும் பார்க்குறேன்டா.